ஜனவரி 6ஆம் தேதியோட நடப்பு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐநா பெண்கள் அமைப்பு தொழில்நுட்ப ஆதரவு தமிழ்நாடு அரசுக்கு வழங்குகிறது. இதெல்லாம் பெண்களோட முன்னேற்றத்திற்காக அவங்க ஆதரவு வழங்குறாங்க. பாலின சமத்துவம், நீடித்த வளர்ச்சி இலக்கு, பாலின பாகுபாடின்றி திட்டமிடுறதுக்கு பொருளாதார வாய்ப்புகளை பெண்களுக்கு ஏற்படுத்துதல். செகண்ட் பாயிண்ட் ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை தேச அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் இந்தியாவில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட இந்திய கடலோர கப்பல் படையின் கப்பல் பேர் சமுத்திர பிரதாப். இந்த கப்பல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். இதில் இருக்க 60% பார்ட்ஸ் உள்நாட்டில் தயாரிச்சது. ஃபோர்த் பாயிண்ட் கேலோ இந்தியா 2வது பீச் கேம்ஸ் எங்கே நடைபெறுதுன்னா டையூவில் கோகுலா கடற்கரையில். இது நீலக்குடி அங்கீகாரம் பெற்றது. இது நடத்துறது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஃபிஃப்த் கொஸ்டின் பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா. இது இந்தியாவோட கிராம வளர்ச்சிக்கு மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 11 வருஷத்தில் 82,000க்கும் அதிகமான சாலைகள் போட்டிருக்காங்க. அந்த சாலைகளோட நீளம் பார்த்திங்கன்னா 4.06 லட்சம் கிலோமீட்டர். சிக்ஸ்த்து பாயிண்ட் ராகுல் சாங்கித்யாயன். இவர் ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர். இவரோட மாஸ்டர் பீஸ் புக்கான வால்கா சே கங்கா, அதாவது தமிழில் மொழிபெயர்ச்சிருக்காங்க. வால்காவிலிருந்து கங்காய் வரையணும். இந்த புக்கை படிக்கிறது மூலிமா இந்திய வரலாறு மற்றும் மனித வாழ்வின் முன்னேற்றம் பற்றி ஆழமான பார்வையை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்காங்க.